Hi guys, welcome back to my channel. I am BG Gatsan, bodybuilding and fitness trainer. நம்ம இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தேன்னா இப்படி மாறினேன்னு சொல்லி உள்ள டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது பணம். இந்த பணத்துக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி வெடிச்சு 25 வயசு 30 வயசு 40 வயசு நம்ம குழந்தை குட்டி எல்லாம் பிறந்த பிறகு வரை நம்ம சம்பாதிச்சுட்டே இருப்போம். அதுக்காண்டியே தான் நம்ம கிடைக்கிற டைமில் வெளியே சுற்றுறதோடி கொஞ்சம் யூட்டிலைசேஷன் பண்ணி நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை தெரிஞ்சு நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். இல்லைன்னு நினச்சிட்டிங்களா மெண்டல் பிடிச்சி நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் இன்றைக்குள்ள தத்துவம். என்னென்னா இதில் என்ன புரிஞ்சுருக்கணும்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் டைம் கிடைக்க டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எடிட்டிங்கோ இல்லைன்னா ஏதோ ஒன்று யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒன்று உங்களால் தெரிஞ்சதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போங்க. உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடி, நல்ல கையை வச்சுடுங்க. 1 2 3 1 2 3 1. இந்த ஒர்க் அவுட்டை 3 செட்டு போடுங்க. 20 கவுண்ட் வச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னியில் போடுற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் ரொம்ப முக்கியமாக எடுத்து பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஒர்க் அவுட்டும் இதே மாதிரி தான் 20 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம போடுற ஒர்க் அவுட்டை எல்லோரும் சேவ் பண்ணி வச்சு மறக்காமல் வீட்டில் போட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு 1 2 1 2 1 2 சைடில் இருந்து போடுறேன், பார்த்துடுங்க. 1 2 3 4 1. எந்திரிக்க கூடாது. ஹாஃப் ஸ்குவாட்டில் உட்காந்துருந்துட்டு போடணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3. இதுவும் ஒரு 50 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 3 செட்டு போடுங்க. ஒவ்வொரு கவுண்ட்ஸ்க்கும் 50 கவுண்ட்ஸ். அதே மாதிரி அந்த 4 கவுண்ட்ஸ் சேர்த்தா தான் ஒரு ரெப்பு. 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி 50 முடிச்சிடாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போகும். இந்த ஒர்க் அவுட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி, 1 2 3 4 5 6 1 2 4 5 6. இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு 20 கவுண்ட் வச்சு போட முடியாது. ஒரு 15 கவுண்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி போட்டு முடிச்சோட ஹார்ட்டில் கையை வச்சு பாருங்கள். லப் டப்புன்னு அடிக்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும். 1 2 1 2. இதில் ஒரு 20 கவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே காலை 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சேஞ்ச் 1 2 3 4 1 2 3. இந்த ஒர்க் அவுட்டும் சேம் இதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் போட முடியாது. ரெண்டுலேயும் மாறி மாறி போட்டுவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும்னு யாராவது நினச்சாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நினச்சாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட்டு. என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பேக் பெயின் நல்லா இருக்குன்னு. ஸோ அவங்களுக்காண்டி இந்த ஒர்க் அவுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான். பேக்கில் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்டில் போய் பார்த்துடுங்க. பொசிஷனில் நின்றுடுங்க. நின்றுட்டு 1 2. அப்போ அப்டாமனை நல்லா உள்ள
மூச்சு வெளியே விட்டு இழுத்துடுங்க. மூச்சை வெளியே விடவே கூடாது, பிடிச்சி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது ஃபுல் பேக், அப்படி ஃப்ரண்டில் ஃபுல்லாக மூச்சை ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விடுங்க. இந்த ஒர்க் அவுட்டையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க் அவுட்டும் முடித்த உடனே இந்த லெக் பெயின் இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் இது நல்லா இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருத்தங்க என்கிட்ட சின் பெயின் இருக்குன்னு கேட்டீங்க. சின் பெயின் வருதுன்னா காரணம் நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது சின் பெயின் வரும். ப்ளஸ் ரன்னிங் போகிறதுனால சின் பெயின் வரும். ரெண்டாவது நீங்கள் பிளெயின் ரோட்டில் ஓடுறதுனால சின் பெயின் வரும். இந்த சின் பெயினுக்காண்டி உள்ள ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ஸு, நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு காலை மடக்கி வச்சுட்டு எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ போய்விடுங்க. அப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கேயும் ஸ்ட்ரெச் ஆகும், சின்னும் ஸ்ட்ரெச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போய்விடுங்க. அதே மாதிரி எந்திரிச்சு விடுங்க. இந்த ஒன்றே போதுமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இன்னொன்றும் பண்ணணும். அதே மாதிரி சைடில் எங்கேயா நின்றுட்டு இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அப்படி இது பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சின் பெயின் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட கேளுங்க. அதே மாதிரி ஜாயின்ட் பெயினுக்கு சொல்லியிருந்தீங்க, ஜாயின்ட் பெயினுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை வேணால் மறுபடியும் போய் பாருங்கள், நம்ம கழிஞ்ச எபிசோடில் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வார்ம் அப் செட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் மறுபடியும் வார்ம் அப் கேட்குறீங்க. பெயின் வருது, நீ பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருதுன்னு. கண்டிப்பாக செகண்ட் எபிசோடில் வார்ம் அப் செட்டு கொடுத்துருக்கேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோவில், அப்கமிங் வீடியோவில் அப்டேட்டாக இருப்பேன். ஓகே கைஸ், எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ஸ்டே ஃபிட்டாக இருங்க. பாய்.